ஓம் நம சிவாய! ஓம் அகத்தீசாய நம! பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும், சித்த வைத்திய ஆர்வலர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நம்ம பார்க்கறது, ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, நரம்பு தளர்ச்சி, வீரியம் கம்மியா இருக்கிறது, துரித சுக்லம் துரிதமாக ஸ்தலிதமாகிறது, அதே மாதிரி தூக்கத்திலையும் அந்த மாதிரி ஸ்தலிதமாகிறது, போகத்துக்கு முன்னாடி நினைக்கும் போதே ஸ்தலிதமாகிறது. இந்த மாதிரியான பிரச்சனைக்கான ஒரு பெரும் மருந்து. அதேபோல் உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது. இப்படி பலவிதமா ஆண்மை குறைவு பிரச்சனையில் ஒரு நல்ல தீர்வு காணணும் அப்படின்னா, இந்த காம்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தரும். இது நம்ம பல வருஷமாக கொடுத்துட்டு வரோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லேகி வாங்கிடுறாங்க. இந்த குண்டுமணி தைலம் வாங்குறதில்ல. குண்டுமணி தைலம் வாங்குறவங்க இந்த லிங்கச்சந்தூரம் வாங்குறதில்ல. இந்த தாது லிங்கச்சந்தூரம் வாங்குறவங்க லேகி இப்படி ஒன்று விட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்றதுனால உங்களுக்கு அது ஒரு சிறப்பான பலன் தராது. இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா வாங்கி நீங்கள் ஒரு 15 நாள் அல்லது ஒரு 30 நாள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த மருந்தும் உடம்புல வந்து ஊடுருவி நல்லா வேலை செய்யும். இந்த செட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மகா தாது விருத்தி லேகியம் 1/4 கிலோவும் இருக்குது, 1/2 கிலோவும் இருக்குது. அது ரெண்டும் ஒன்று தான். 1/4 கிலோ 15 நாளைக்கு வேணுங்கிறவங்க 1/4 கிலோ வாங்கிட்டு, இது ஒரு 30 வேளை மருந்து, இந்த குண்டுமணி தைலம் ஒரு 5 ml வாங்கிக்கலாம். 1 மாதத்துக்கு வேணுங்கிறவங்க 60 வேளை மருந்தும், 60 வேளை குண்டுமணி தைலமும், 1/2 கிலோ லேகியமும் வாங்கி உபயோகப்படுத்தலாம். ஏன்னு கேட்டால், இது வந்து ஆண்மை குறைவு அப்படின்னு சின்னதாக ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, அது வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறது இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் பல இடங்களில் மருந்து வாங்கி சாப்பிட்டு அவங்க நொந்து போய் நம்மகிட்ட வந்து, நீங்கள் கொடுக்குறது எவ்வளோ பரவாயில்லைங்க, இவ்வளோ வருஷம் நம்ம பல இடங்களில் போய் ஒன்றும் கேட்கலன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது காரணம் என்னன்னா, இது பிரச்சனை பெருசு, மருந்தும் இதுக்கு பெரிய மருந்தாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அகத்தியர் லோகம் மாறணும் அப்படிங்கிற அந்த நூலில் சொல்லும்போது, விந்துவுக்கு அழிவு வந்தால் அரணாலும் அரியாலும் காப்பாற்ற முடியாதப்பா அப்படின்னு பாடியிருப்பார். அப்போ சிவனாலே விஷ்ணுவாலேயுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறத நீங்கள் உணர்ந்து தெளிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் அந்த பாட்டை உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே அந்த பாட்டு வந்து நம்ம வீடியோங்களில் முழு பாட்டாகவும் நான் பாடியிருப்பேன். நேரம் கம்மியாக இருக்கிறதுனால சுருக்கமாக சொல்கிறேன். இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நீங்கள் வந்து 1 நாளில் தீர்வு வேணும், 2 நாளில் தீர்வு வேணும், ஒரு 10 நாளில் தீர்வு வேணும்னு நினைக்கிறது, அது நம்முடைய அறியாமை தான். அப்போ வந்து ஒரு முழுமையான தீர்வு வேணும் அப்படின்னா, குறைஞ்சது நீங்கள் ஒரு மாதம் எடுக்கணும். இப்போ ஒரு 3 நாளில் ஒருத்தருக்கு நல்ல மாற்றம் வரும், ஒருத்தருக்கு 2 நாளில் நல்ல மாற்றம் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பிரச்சனை கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ 80%, 100% பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம், 4 மாதம் அந்த மாதிரி எடுக்கணும். அவங்களுக்கெல்லாம் 100% பிரச்சனை இருக்குது. அப்போ வந்து அதிக காலம் வந்து இந்த மருந்து காம்பினேஷனை எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது ஒரு 2, 3 மாதம் எடுக்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகள் தீரும். இது என்னென்னா, அஸ்தி வெட்டை வரையிலும், எலும்பு உஷ்ணம் வரையிலும் கேட்கும். இது வந்து உடம்பு பூரா உள்ள நரம்புகள் எல்லாம் சோர்வடைஞ்சு, தாதுகள் எல்லாம் 7 தாதுகள் சொல்லுவாங்க. அந்த 7 தாதுகளும் நஷ்டமாகி, அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வரும். அது நம்ம புரிஞ்சுக்கிறதில்ல. நம்ம என்ன செய்கிறோம், எல்லாம் தலைவலி, காய்ச்சல் மாதிரி இதுவும் ஒன்றுன்னு நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை. உடம்புல எல்லா சத்துக்களும் வற்றி, நரம்பெல்லாம் சோர்வடைஞ்சு, பலவீனமாகி, அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வரும்.
நான் நல்லா வேலை செய்றேன் சார். நல்லா ஆக்டிவா தான் சார் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிரச்சனை வேற. அது வந்து சின்ன வயசுலயே அவங்களுக்கு வந்து இந்த இந்த பிரச்சனை வந்து தீர்வே காண முடியாம அப்படியே இருப்பாங்க. அவங்க தான் அந்த மாரி இருப்பாங்க. மத்தபடி இதனுடைய தாது நஷ்டமாகி நல்லா இருந்தவங்களுக்கு, இந்த உடல் சோர்வு, அசதிக்க, கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலே போய் படுத்து தூங்கிடலாம் போல இருக்கும். அதே மாரி லேப்டாப் முன்னாடியே பல மணி நேரம் வேலை செய்றவங்க, உட்காந்தே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வந்து சீக்கிரத்தில வந்துரும். அப்ப அவங்கலாம் வந்து இந்த 3 காம்பினேஷனையும் எடுக்கும்போது, அவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாரி வந்து கவுண்டிங் வந்து கம்மியா இருக்கு. அதேபோல வந்து வீரியம் கம்மியா இருக்கு. இதெல்லாம் வந்து சரியாகும். ஏன் இவ்வளோ உறுதியா சொல்றேன்னா, இத வந்து நீங்க அ நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து பெஸ்ட்டு மெடிசின் இது 3 தான். நீங்க Googleல எதுல சர்ச் பண்ணி வேணாலும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கூட நீங்க இத உபயோகப்படுத்துங்க. ரொம்ப சிறப்பான ஒரு செட் இது. ஆ இந்த காம்பினேஷன் சாப்பிட்ட எல்லாரும் 2 நாள், 3 நாள்லயே அருமையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் நாங்க எல்லார்ட்டயும் சொல்றதில்ல அப்டின்னா, ரொம்ப பலவீனம் 100% இருக்கிறவங்க, அவங்களும் 2 நாள்ல ரெடி ஆகணும்னு நெனைக்கிறது. ஆ அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம ஏமாற்றத்த பண்ண மாரி நெனைச்சுக்கிறாங்க. அப்படி இல்ல. இதோடைய சதவீதம் கம்மியா இருக்க சீக்கிரத்திலே சரியாகும். சதவீதம் அதிகமாக 1 மாசம் 1 மாசத்துல ஆனா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எவ்வளோ பலவீனமா இருந்தாலும் நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். இது இது ஒரு பொறுமையா பார்த்தவங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. எந்த சந்தேகம்னாலும் கமெண்ட்ல போடுங்க. இது செய்முறை விளக்கங்கள ஏற்கனவே போட்டிருக்கேன். வீடியோவுல போயி நம்ம அகத்தியர் பிரபு யூடியூப் பக்கம் போய் பார்த்துக்குங்க. நன்றி.